அதிரன்னு ஒரு படம். அது வந்து முழுக்க முழுக்க இலங்கை தமிழர்களால், இலங்கை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபுல் படம். இந்த படம் வந்து த்ரூ அவுட் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்டா இல்லை ஒரு சஸ்பெண்ட் ஓரியன்டா? இந்த படத்தோட ரெண்டாம் பாதி வேற விட்டுருக்கான்னு சொன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டா இல்லை நீங்க அதை என்ன சொல்ல போறீங்க? இப்போ நீங்க சொல்லி சொல்லாமலே இது வந்து கேஜிஎஃப் அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. தலைக்கு மேலே இப்படிலாம் படம் பார்க்கணும், ஹீரோ ஓடுறாருன்னா அப்படியே ஓடி இந்த பக்கம் ஓடி இப்படி வராரு, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான தியேட்டராக இருந்தது. இவரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பழைய ஆடம்ஸ் இருப்பார்ல, சன் டிவி ஆடம்ஸ், அது மாதிரி அந்த நான் கூட ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்படி தான் நினச்சேன். சொன்னாலும் ஜிபூம்பான்ற பேரை நான் தான் வந்தவொடனே ஆச்சரியமாக கேட்டேன். பட் எங்கே சொன்னாலும் தெரியுது, ஆஸ்லோ போனாலும் நெதர்லாண்ட்ஸ் போனாலும் எங்கே போனாலும் வந்து ஜிபூம்பா அப்படின்னா ஒரு வீடியோ பார்த்தேன்னு சொல்லி தான் நிறைய பேர் சொன்னாங்க. நீங்கள் வந்திருக்கீங்கன்றது அதை பார்த்து தான் தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு. ஜிபூம்பா. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாங்கள் ஒரு படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம், இல்லை கேட்க போகிறோம். யார்கிட்டேன்னு பக்கத்தில் ஒரு மலையை வச்சுட்டு யார்கிட்டேன்னு சொல்லி நான் சொல்கிறது இல்லை, உண்மையாக அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி உங்களோட பாரிஸ் ஒரு யூரோப் வாழ்க்கை எப்படி? நல்லா இருக்கு, சுவாரஸ்யமான வாழ்க்கை தான். ஏன்னா 15 நாளாக இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச ஆதார் கார்டே வாங்கி இங்கே இருந்துடலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதை விட ஒரு சுவாரஸ்யமான உங்களோட ஒரு பதிவு ஒன்று கேட்க போகிறோம். ஸ்ரீலங்காவில் முழு நீர் திரைப்படம் அப்படியே ஒரு தயார் செஞ்சு இப்போ உலகத்துக்கே அந்த படம் வந்து நீங்கள் அது பார்த்துருக்கேன்னு சொல்லியும் அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ட்விஸ்டான ஒரு இதை விடயத்தை சொல்ல போகிறேன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டேன். அது உண்மையா சார்? இல்லை, நம்ம வந்ததே வந்து ஒரு இதுக்கு தான். அதிரன்னு ஒரு படம். அது வந்து முழுக்க முழுக்க இலங்கை தமிழர்களால், இலங்கை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபுல் படம். நம்ம நண்பர் தான் ஆண்டன் ரமேஷ், அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவரும் பேசிக்காக ஃப்ரம் ஸ்ரீலங்கா தான். ஸோ என்னென்னா அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அஃப்கோர்ஸ் ஒரு தமிழ் படம் பார்க்குற அந்த நான் அதுக்காக வந்து இது வரைக்கும் அந்த இலங்கை படம் குவாலிட்டி இல்லை அப்படி கிடையாது, எல்லாமே குவாலிட்டியான படங்கள் தான். பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு பட்ஜெட்டாகவும் சரி, அந்த ஒரு லுக் அண்ட் ஃபீலாகவும் சரி, ஒரு தமிழ் படத்துக்கு அந்த அந்த ரேஞ்சில் இருந்தது. அஃப்கோர்ஸ் செலவு நிறையா பண்ணியிருக்காருன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன். அது நல்ல ஒரு இதுவாகவும் தேட்டரில் இருந்தது. அதுவும் நான் வந்து நார்வேயில் நான் பார்த்த, ஆஸ்ட்ரோவில் பார்த்த தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொலோசியம் கீனோன்னு ஒரு தேட்டர். ரொம்ப நேரமாக தேட்டர் பேர் வாயில் வரல முடிச்சிருந்தேன். உண்மைதானா? திருப்பி ஃப்ரெஞ்சு வாக்கில், அதனால தான். சாரியா? ஓகே சொல்லுங்கள். அந்த இடத்துல பார்த்தோம். அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இன்ஃபேக்ட் தலைக்கு மேலே இப்படிலாம் படம் பார்க்கணும், ஹீரோ ஓடுறாருன்னா அப்படியே ஓடி இந்த பக்கம் ஓடி இப்படி வராரு, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான தேட்டராக இருந்தது. அந்த தேட்டரில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருந்தது. அது பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா ஆஸ்லோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தமிழர்கள்னு பார்க்கும்போது, நம்ம மக்கள் இலங்கை தமிழர்கள் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் இந்த அளவுக்கு இல்லை, ஒரு ஃப்ரான்ஸ் அளவுக்கோ இல்லை ஒரு லண்டன் கனடா அளவுக்கு இல்லை. பட் அங்கேயே அவ்வளோ க்ரௌட் வந்திருந்தாங்க, வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. படமாகவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, அந்த குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு ஒரு ஹாப்பி. ஏன்னா ஒரு முதல் முறை இப்படி ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் வரும்போது இன்னும் அங்கேருந்து வர தமிழ் படங்கள் நிறையா வரும், நல்ல குவாலிட்டியோட வரும் அப்படின்றது இதன் மூலமாக தெரியுது. இந்த படம் வந்து த்ரூ அவுட் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்டா இல்லை ஒரு சஸ்பெண்ட் ஓரியன்டா? நீங்கள் வந்து ஃபேமிலி வைஸ் ஃபேமிலியாக தான் போய் பார்த்தீங்க? ஆமாம், நானும் ஃபேமிலியாக போனேன். ஃபஸ்ட் டைம் வந்து அவங்களை கூட்டிகிட்டு இங்கே வந்து என்னோட குழந்தை வந்து முதல் முறையாக வந்து ஒரு படம் ஃபுல்லாக உட்காந்தா. இல்லைனா வந்து பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அழுது. நோட் பண்ணுங்க. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தா அவ்வளோ. இதில் வந்து எப்படின்னா மெயினாக லவ் நிறையா இருக்குது இந்த படத்தில். அந்த லவ்வுக்கான இதுதான் ட்விஸ்ட்டுகள், அந்த மாதிரி நிறைய ஆக்ஷன் அதுவும் இருக்குது. பட் அந்த லவ் தான் ஃபைனல் வரைக்கும், ஒரு கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு நல்ல இதுவாக இருக்கும். இந்த ஹீரோயினுக்கான லவ் தான். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து கலைஞர் வந்து ஸ்ரீலங்காவில் இருந்து, ஸோ நீங்கள் சொல்கிறீங்க ஹேட்ஸ் ஆஃப் டு தெம், பிகாஸ் அவ்வளோ ஒரு இதில் இருந்து வந்து அவங்க வந்து முயற்சியால் மட்டும் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி வந்து தமிழ் திரை உலகத்துக்கு வந்து படைச்சிருக்காங்க. ஸோ இது உண்மையாக அந்த ஆண்டன் அவங்களோட ஒரு பெரிய ஒரு சாதனையும் அந்த என்டையர் க்ரூவோட ஃபுல்லாக ஒரு முயற்சியும் இப்போ வந்து உலகத்துக்கே வந்து இந்த படம் ரெடியாக இருக்குது. ஸோ உலக தமிழ் மக்களுக்கு வந்து இந்த படம் எப்படி நீங்கள் வந்து ஒரு ஜர்னல் ஆஃப் லவ் ஸ்டோரி இல்லாட்டி ஃபேமிலி ஓரியன்டட் இல்லாட்டி வந்து அதில் எந்த இதில் வந்து நீங்கள் இந்த படத்தை வந்து பிடிக்க போகிறீங்க? இது வந்து லவ் தான் இந்த படத்தோட மெயினான இதுவாக இருக்குது. பட் அதை தாண்டி உள்ளுக்குள்ளே வந்து நான் சொன்ன மாதிரி ஆக்ஷன் ட்விஸ்ட் எல்லாமே இருக்குது. பட் கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லவ் தான் வந்து ஒரு இதுவாக இருக்கும், அந்த முக்கியமான யூஎஸ்பின்னு சொல்லுவாங்கள்ல படத்தில். ஸோ அது லவ் தான் அதில் இருக்கும். அண்டு இந்த லவ்வை விட நீங்கள் கொடுக்க போகிற லவ் தான் இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறையா இலங்கையிலேருந்து வரும்பொழுது அதோட குவாலிட்டி இன்னும் பயங்கரமாக அதிகமாக போகும்போது
இன்னும் சந்தோஷமாக நிறைய கலைஞர்கள் கிடைப்பாங்க, நிறைய நடிகர்கள், நிறைய பேர், நிறைய இயக்குநர்கள், நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதற்கு இந்த படம் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பிள்ளையார் சுழியாக இருக்கும். அதோட இன்னொரு முக்கியமான பதிவு, இந்த படத்தோட 2ஆம் பாதி வேற விட்டுருக்கான்னு ஆமா, சொன்னா twist ஓட தான். ஓவர் கான்ஃபிடென்ட்டா இல்ல நீங்க அதை என்ன சொல்ல போறீங்க? இல்லை அந்தன் அவரோட ஓவர் கான்ஃபிடென்ட்டா இல்ல அந்த படத்துல அவ்வளவுக்கும் இருக்கான்னு சொல்லி, நான் வந்து ஒரு படம் இடும்போதே 2வது பாதின்னு விடும்போது அது முதல் ஆமா, முறையா ஸ்ரீலங்கன் படத்துல முதல் முறையா இந்த ஒரு பதிவு வருது. ஆமாம், இல்லை நான் இதுக்கு ஒரு உதாரணமாகவே சொல்கிறேன். பெரிய உதாரணம் தான், பட் உங்களுக்கு அந்த கம்பேரிசன் பெருசாக தான் இருக்கும். பட் பாருங்கள் எப்படின்ட்டு. இப்போ கேஜிஎஃப்னு ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஊர் ஒரு கர்நாடகா இருந்து அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் அதுதான் ஃபர்ஸ்ட் படம். அங்கேருந்து நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கு, பட் அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் வந்த ஃபர்ஸ்ட் படம் அதுதான். ஆனால் அந்த படம் வரும்போது அவங்களுக்கு தெரியாது, அவ்வளோ பெரிய மார்க்கெட் கிடையாது. பட் அவ்வளோ செலவு பண்ணி எடுத்து பார்ட் 2 இருக்க போதும் தான் முடிச்சாங்களே. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அது வர வரைக்கும் தெரியாது அந்த படம் என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. ஒரு படம் ரிலீஸ் ஆகும், பெரிய பெரிய ஹீரோஸ், பெரிய பெரிய டேரக்டர்ஸ் கூட ரிலீஸ் ஆகிறதுக்கு தெரியாது அந்த படம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. பட் அந்த கான்ஃபிடென்ட்ல தான் இந்த கேஜிஎஃப் 1ன்றது ஒரு உலகளாவிய ஹிட் ஆச்சு. மிகப்பெரிய லெவலில் வந்து அடுத்த படம் கூட 2 வந்து 2 அதை விட பெரிய பண்ணிச்சு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் வந்து எல்லாருக்கும் இருக்கணும் தான். ஸோ நிச்சயமா இந்த கான்ஃபிடென்ட் அவங்களுக்கும் இருக்கு. நீங்க சொல்லி சொல்லாமலே இது வந்து கேஜிஎஃப் அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. So இது வந்து பெரிய உதாரணம் தான், நான் சொல்லி தான் சொல்றேன். இது பெரிய கம்பேரிசன் தான். மக்கள் தான் பார்த்து முடிவு எடுக்கணும். நீங்க இவ்வளவு ஒரு பெரியான ஒரு துறையில இருந்து இவ்வளவு தமிழ் படத்திலையும் மிச்சம் வந்து தென்னிந்தியால அவ்வளவு ஒரு பொறுப்புல இருந்து அவ்வளவு ஒரு இதுல இருந்து உங்களோட பயணத்தில இருந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா மக்கள் கட்டாயம் அந்த விஷயம் ஏற்றுதான் செய்வாங்க. உலக இருக்கிற மக்கள் அனைவருக்கும் வந்து அதிர்னோட நீங்க எல்லாம் ஆதரவு பார்த்துருக்கீங்க. ஸோ இவர் வந்து இது சொல்லியிருக்காரு. மற்றபடி ரொம்ப நன்றி சார் உங்களோட இந்த சின்ன டைம் எங்களுக்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் டைம் வித் இது வந்து அல்தோ. நாங்கள் இப்போ இருக்கிற இடம் வந்து அல்தோ. பரிசில் வந்து நாங்கள் இருக்கிறது வந்து கார்துலஸ். இதுக்கு முன்னால் உங்களுக்கு கார்து தெரியும், நீங்கள் பார்க்கல, நீங்கள் வந்து காரில் வந்தபடியா. இது வந்து ஹார்ட் ஆஃப் பரிஸ் சொல்லலாம். பரிஸ் 10ல் இருக்கிறோம். இதில் வந்து அல்தோ ரெஸ்டாரண்ட் தான். மற்றபடி உங்களை சாப்பாடை பற்றி ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ. கண்டிப்பாக சாப்பாடு வந்து சூப்பராகவே இருந்தது. அண்டு இவரும் ஒரு இலங்கை தமிழர் தான். இந்த ஓனரும், அவரோட பேர் மதன் ப்ரோ. இன்ஃபேக்ட் அவரை பற்றியும் 2 வார்த்தை சொல்லணும்னா, இந்த சாப்பாடு எவ்வளோ நல்லா இருந்ததோ அதை விட அதிகமாக அவருடைய கவனிப்பும் அவருடைய அன்பும் நல்லா இருந்தது. ஸோ நிச்சயமாக சொல்கிறேன், ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இங்கே வந்ததும், அந்த மாதிரி ஒரு நண்பர் நமக்கு கிடைச்சதும். மற்றபடி இவரோட எல்லா பயணத்திலையும் வந்து எல்லா மக்களும் வந்து நல்ல சப்போர்ட் தந்திருக்காங்க. ஸோ சப்போர்ட் தந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. திருப்பியும் இப்படி ஒரு கலைஞர் இந்தியா விட்டோ இல்லாட்டி ஊரை விட்டோ வரும்போது நாங்கள் கொடுக்குற அந்த அன்பு பாசம் திருப்பியும் நிறைய பேர் வந்து வரதுக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கும் தரோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கு முன்னாடி இவரும் அப்படி தான். இவரை பற்றி எங்கே சொன்னாலும் ஜீபூம்பான்ற பேரை நான் தான் வந்தவொடனே ஆச்சரியமாக கேட்டேன். பட் எங்கே சொன்னாலும் தெரியுது, ஆஸ்லோ போனாலும் நெதர்லாண்ட்ஸ் போனாலும் எங்கே போனாலும் வந்து ஜீபூம்பா அப்படின்னா ஒரு வீடியோ பார்த்தேன்னு சொல்லி தான் நிறைய பேர் சொன்னாங்க. நீங்கள் வந்திருக்கீங்கன்றது அதை பார்த்து தான் தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு. இவரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பழைய ஆடம்ஸ் இருப்பார்ல, சன் டிவி ஆடம்ஸ், அது மாதிரி அந்த நான் கூட ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்படி தான் நினச்சேன். ஸோ நீங்களும் சூப்பராக பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அவரோட அந்த நல்ல மனசுக்கு ஒரு நல்ல ஒரு அன்பான குடும்பம். ஸோ நீங்கள் எல்லாம் வந்து இந்த படம் திரையில் பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். கடைசியாக நாங்கள் சொல்ல போகிற வேர்டு என்னது? ஜி பூம்பா. ஜி பூம்பா.